ரீசெண்டாக எங்களுக்கு ஒரு கிளையண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா, எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப தின்னா இருக்கு. அதனால தான் அவங்க பிரெக்னென்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த எண்டோமெட்ரியம்னா என்ன? இப்போ ஒரு செடி வளரணும்னா அதுக்கு கீழே ஒரு நல்ல சாயில் இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் எண்டோமெட்ரியமும். இந்த எண்டோமெட்ரியம் நல்லா இருந்தால் தான் அந்த பேபி வந்து க்ரோ ஆகும். சரிங்களா? இந்த எண்டோமெட்ரியம்னு பார்த்தீங்கன்னா அது யூட்ரஸோட இன்சைட் லைனிங். அது மேலே தான் பேபி வளரணும். இப்போ ஒவ்வொரு மாசமும் நம்ம இந்த எண்டோமெட்ரியம் வளர்ந்துட்டே இருக்கும். பேபி வந்துச்சுன்னா அந்த எண்டோமெட்ரியம் அப்படியே அந்த பேபிக்கு சப்போர்ட் பண்ணும் த்ரூ அவுட் பிரெக்னன்சி. பேபி இல்லை அப்படின்னா பீரியட்ஸா இந்த எண்டோமெட்ரியம் வெளியே வந்துடும். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப தின்னா இருந்தாலும் ப்ராப்ளம், ரொம்ப திக்கா இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ இந்த ரெண்டும் இல்லாம ஒரு நார்மல் எண்டோமெட்ரியமா இருந்தாதான் ஹெல்தியான பிரெக்னன்சிக்கு அது சப்போர்ட் பண்ண முடியும். இந்த சீரீஸ்ல நம்ம வந்து எண்டோமெட்ரியமை பத்தி எல்லாமே பார்க்கலாம். இதை நீங்க பார்க்கணும்னா எங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க.